எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை குறைத்து கொண்டு இருக்கும் உதயநிதி. அவர் பேச்சில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு மாண்பு, ஒரு மக்களுக்கு நம்பிக்கை தரும் அளவுக்கு அவர் எதிர்க்கட்சியாக இப்போது அவர் பேசுவது போல் தெரியவில்லை. அவர் பேச்சு எல்லாம் அந்த கடைகோடி சாதாரண ஒரு தொண்டன், எவனோ ஒருத்தன் ரோட்டில் போகிறவன் பேசிட்டு போவாங்களா, அதே மாதிரி தான் அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கார். அவரால் ஒரு தொகுதியில் கூட தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. அது உதயநிதிக்கே தெரியும். அப்படி இருந்தும் ஒரு முதலமைச்சரை என்ன தான் பேசணும்னு ஒரு வரமுறையே கிடையாது. இப்போ காவிரி நீர் பிரச்சனைன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, அதுக்கு கூட்டம் வருது. அது அப்போது சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை கொண்டு அந்த கட்சி தொண்டர்கள் பேசுகிறார்கள். இவர் கொஞ்சம் சிரித்து கொண்டு அதை எப்படியெல்லாமோ பேசி அதை உல்டா பண்ணி அதை இரட்டை அர்த்த வசனமாக ஆபாசமாக அதை சித்தரித்து பேசியிருக்கின்றார். கேட்டால் நான் அப்படி பேசவில்லை என்கின்றார். காவல்துறை என்ன அவரை அரெஸ்ட் பண்ணவா போனது? விசாரணைக்காக அழைக்க சென்றது. விசாரணைக்கும் கைதுக்கும் வித்தியாசமே தெரியாத திமுக கோமுட்டையாகத்தானே இருந்திருக்காங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு எத்தனை வக்கீலை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா? விசாரணைக்கும் கைதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்களா? அவங்க அந்த கூட்டத்துக்கு எப்படி ஆட்கள் சேர்த்துருக்காங்க தெரியுமா? அதை நான் சொல்ல வேண்டாம், 200 ரூபா கொடுத்து சேர்த்துருக்காங்க. அந்த பக்கி என்ன உளறிட்டு போயிருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்களா. இப்படியெல்லாம் ஒரு அரசியல், ஒரு பேரடியான அவங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு தோல்வியை இந்த தேர்தல் 26 தேர்தல் அவருக்கு கொடுத்து விட்டது. அதனால் அதை ஜீரணிக்க முடியவில்லை, அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியும் இல்லை. தினமும் கரைச்சல், இடைஞ்சல், இடையூறுகள், இப்படி செய்து உறுதிப்படுத்தி கொள்வதுங்கிறது அவர்களுடைய தரத்தை மேலும் மேலும் குறைந்து அவர்கள் அழிவு பாதைக்குத்தான் செல்கிறார் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக உணர்த்தி இருக்கின்றது.